அதிமுகவுடனான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தேமுதிக கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தாவேகவுடன் கூட்டணி அமைப்போமா என்பதை விஜயிடம்தான் கேட்க வேண்டும். விஜயுடன் கூட்டணி குறித்து 20 வருடம் கட்சியாக உள்ள தேமுதிகவிடம் கேட்கக்கூடாது என்றார். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போதே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் என கையெழுத்தானது. தேர்வு செய்யும் நாளில் தேமுதிக சார்பாக யார் ராஜ்யசபா செயலர் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் எனவும், அதிமுக உடனான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் அவர் அப்போது பேசினார். விஜயுடன் நாங்க கூட்டணி அமைப்போமான்றது நீ விஜய்கிட்ட கேட்கணும். நாங்க 20 வருஷ கட்சி. இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்க கூடாது. புரியுதுங்களா? அதனால இந்த கேள்வி எல்லாம் நீங்க விஜய் கிட்ட கேளுங்க. ஏற்கனவே நாங்க எந்த கூட்டணியில இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கொள்கை ரீதியாக சிறப்பான முறையில சென்று கொண்டிருக்கிறது. இது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை கூறாங்க நான் விரும்பல. ஏன்னா இது அவங்க உட்கட்சி. அவர் ஒரு கருத்து சொல்றாரு. ஆனால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் ஒரு கருத்து சொல்றாரு. அதனால இதுல என்ன உண்மை போய்ங்கிறதை நீங்க அதிமுகவிடம் தான் இதுக்கான கேள்வியை கேட்கணும். அவங்க உட்கட்சி பிரச்சனை. இதுக்கு தேமுதிகக்கு எந்த பதிலும் இல்லை.